டைம்ல பிஎஸ்என்எல் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, அப்பன்னு இல்ல இப்போ வரையும் என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, சரியா சிக்னல் கிடையாது. நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்பவே ஸ்லோவா இருக்கும் அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் தான் வந்து எல்லார் இடத்துலயுமே இருக்கும். அதுதான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா அந்த பிரைவேட் டெலிகாம் கம்பெனிஸ் ரொம்பவே அக்ரெசிவா வந்து ப்ராட்பேண்டு அதே மாரி ஃபைபர் சர்வீஸ்லாம் வந்து வழங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பிஎஸ்என்எல் ரொம்பவே ஸ்லோவா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்ப ரீசென்ட் டேஸ்ல பிஎஸ்என்எல்ல பொறுத்தவரையும் நெறைய ஆஃபர்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி தான் வந்து தெரியுது. இப்போ பிஎஸ்என்எல் வந்து கன்டினியூஸா வந்து நியூ ஆஃபர்ஸா இருக்கட்டும், ஓடிடி பண்டில்ஸா இருக்கட்டும், பாரத் ஃபயரா இருக்கட்டும், ஸோ இந்த மாரி பிளான்ஸ வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரொம்பவே அட்ராக்ட் பண்ற விதமா குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும், இப்ப ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா 99 ப்ராட்பேண்ட் பிளான வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளான பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ பிஎஸ்என்எல் என்ன மாதிரியான பிளான் ஆஃபர கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப கன்டினியூஸா வந்து தொடர்ந்து அவங்களுக்கு அவங்களுடைய கஸ்டமர்ஸா இருக்கட்டும், இல்ல வேற கம்பெனிஸ் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ அட்ராக்ட் பண்ற விதமா, அதாவது அந்த கம்பெனிலேருந்து தன்னோட கம்பெனிக்கு இழுக்கிற விதமா நியூ யூசர்ஸ்க்குமே வந்து அதிக ஆஃபர வந்து குடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து பார்க்கலாம். ஏன்னா அதிகமான இன்ஃபர்மேஷன், அதிகமான அப்டேட் பிஎஸ்என்எல் சைட்ல இருந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு பார்ட்டா இப்போ பிஎஸ்என்எல் பாரத் ஃபைபர் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னோட 999 ப்ராட்பேண்ட் பிளான வந்து ஹைலைட் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பிளான் வந்து முக்கியமா 2 விஷயங்கள வந்து கொண்டு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒண்ணு 200 எம்பி ஸ்பீடு. இன்னொன்னு 5000 ஜிபி டேட்டா. அதாவது இப்போ 200 எம்பி ஸ்பீடுனா சாதாரணமா ஒரு குடும்பத்திற்கு என்ன மாதிரியான யூசேஜ் இருக்கும், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு வீட்ல ஒருத்தர் மட்டும் நெட் யூஸ் பண்ணல. பல டிவைசஸ் நெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஸ்மார்ட் டிவினாலும் ஸ்மார்ட் டிவில ஓடிடி பார்க்குறாங்க. இன்னொருத்தர் லேப்டாப்ல ஆஃபீஸ் ஒர்க் பார்க்குறாங்க. ஸோ சில்ட்ரன்ஸை பொறுத்தவரையும் அவங்க ஆன்லைன்ல கிளாஸா இருக்கட்டும், இல்ல யூடியூப்ல வீடியோஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அதோட மொபைல் ஃபோன்ஸு, டேபு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, ஸ்மார்ட் டிவைசஸு, ஸோ இன்னும் பல விஷயங்கள் வந்து இன்டர்நெட்டை வந்து ஷேர் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒய்ஃபை மூலியமாவோ இல்லை ஒரே இன்டர்நெட்டை ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஹை ஸ்பீடு வைபர் கனெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா பஃபரிங் கம்மியாகும் அப்படின்றதுனாலையும், வீடியோ கால்ஸா இருக்கட்டும், இல்ல வீடியோல வந்து நம்ம ஏதாவது ஷேர் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்டேபிளா இருக்கும். ஸோ லார்ஜ் ஃபைல்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்றதுக்கும் ரொம்ப ஸ்பீடா நடக்கும் அப்படின்றதையும், ஸ்ட்ரீமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்றதையும் வந்து இந்த பிஎஸ்என்எல் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதாவது இந்த என்ன அனௌன்ஸ்மென்ட்னா, இந்த 200 எம்பி ஸ்பீடா கிடைக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாமே வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த 5000 ஜிபி டேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ இத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, பல பிராட்பேண்ட் யூசர்ஸ்க்கு டேட்டா லிமிட்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, ஓடிடி பிரிஞ்ச் வாட்சிங்கா இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், கேமிங் அப்டேட்ஸா இருக்கட்டும், கிளவுட் பேக்கப்ஸா இருக்கட்டும், ஒர்க் ஃபைல்ஸா இருக்கட்டும், இது எல்லா ஒர்க் பிளேஸ் எல்லாம் அப்லோட் பண்றதா இருக்கட்டும், டவுன்லோட் பண்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான யூசேஜ்கள் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல பெரிய டேட்டா அலோன்ஸ்ன்றது ஒரு ஒரு அட்வான்டேஜா தான் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா 5000 எம்பி அப்படின்றது ஏன்னா 5000 ஜிபி டேட்டா அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே 1.5 ஜிபி, 2 ஜிபி போட்டாலும் அன்லிமிட்டெட் வேணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து யாருக்கு அதிகமா பெனிஃபிட் தரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எம்ப்ளாயீஸ்க்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாரி அவங்களுக்கு டெய்லி மீட்டிங்ஸா இருக்கட்டும், கிளவுட் சக்சஸா இருக்கட்டும், வீடியோ கான்ஃபரன்சிங்கா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி ரீசன்னால ஸ்டேபிளா இன்டர்நெட் இருக்கும் அப்படின்றதுனால, இந்த 5000 ஜிபி டேட்டா இவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ 2வது வந்து ஸ்டூடண்ட்ஸ். அது அவங்களுடைய ஆன்லைன் லேர்னிங், டிஜிட்டல் ரிசோர்ஸ், ப்ராஜெக்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த ஒரு அப்லோடட், டவுன்லோடட், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு வந்து கனெக்ஷன் ரொம்பவே தேவைப்படும். ஸோ இதனால அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 3வது இந்த ஓடிடி யூசர், அதாவது Netflix, Jio Hotstar, ZEE5, ஸோ இந்த மாதிரி யூடியூப் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்றவங்க, அதிக டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க, அதிகமா கன்டென்ட் பார்க்குற ஃபேமிலிஸா இருக்கட்டும். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃபைபர் ப்ராட்பேண்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ 4வதா பார்த்தோம் அப்படின்னா கேமிங் யூசர்ஸ், அதாவது லோ லேட்டன்சியும்
கன்சிடென்ட் ஸ்பீடும் தான் வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உதவும். ஸோ இந்த 5000 ஜிபினால இவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் என்ன அப்படின்னா, பிஎஸ்என்எல் சமீப காலமாகவே, அதாவது கொஞ்ச நாளாகவே தொடர்ந்து ஆஃபர்ஸை லான்ச் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா ஓடிடி ஆட் அன்பேக்ஸாக இருக்கட்டும், ஃபைபர் அப்கிரேட்ஸாக இருக்கட்டும், ஆக்டிவிட்டி ப்ரைஸிங்காக இருக்கட்டும், கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஆஃபர் லான்ச்சாக இருக்கட்டும், ஸோன்னு பல ட்ரை பண்ணிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மூலியமா பிரைவேட் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு காம்படிஷனா திரும்பவும் ப்ராட்பேண்ட் மார்க்கெட்ல தன்னோட ப்ரெசன்ஸை காமிக்கணும், தன்னோட ப்ரெசன்ஸை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வந்து பிஎஸ்என்எல் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரிலாம் பிளான் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ பிஎஸ்என்எல் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு சாதாரணமான நார்மல் ஆஃபர் மட்டும் இல்லாம கஸ்டமர் பெர்ஸ்பெக்ஷனாக இருக்கட்டும், கஸ்டமரை எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதா இருக்கட்டும், கஸ்டமர் மைண்டை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே பிஎஸ்என்எல் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎஸ்என்எல்னாலே வந்து ஸ்லோப்பா, வேண்டாம்ப்பா, நெட்வொர்க் ரொம்ப டவுன்ப்பா, எனக்கு டவுன்லோடே ஆக மாட்டுது, ஒரு ஓடிபி வர்றதுக்கே வந்து எங்களுக்கு 10 நிமிஷம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் எங்களுக்கு பிஎஸ்என்எல் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இந்த பழைய இமேஜ் எல்லாம் வந்து திரும்ப ஒரு நியூ பார்வைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது பெரிய விஷயம். ஸோ இதனால பல விஷயங்கள் வந்து பிஎஸ்என்எல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதா தெரியுது. ஸோ இந்த ஒரு நியூ பாரத் ஃபைபர் ஆஃபர்ஸ் வந்து கஸ்டமரை எந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதையும், ஸோ நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸில் வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்னும் வந்து மாறிக்கிட்டு வருது. ஸோ இன்னும் பெரிய ஆஃபர்ஸ்லாம் வந்து வழங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பிஎஸ்என்எல் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ பிஎஸ்என்எல் பொறுத்த வரையும் திரும்ப கம்பேக் கொடுக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.